நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், என்னடிக்கு ஒரு பூச்செண்டாய், எதிரடிக்கு ஒரு அணுகுண்டாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே. ஒரு அணுகுண்டை பத்தி அணுகுண்டே பேசுகிறதே, அடடா ஆச்சரியக்குறி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன நான் நீங்க தீர்ப்பு சொல்றதுல அணுகுண்டுன்னு சொன்னேன். ஆமா, இருந்தாலும் நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லென்று இருப்பதில் நீங்கள் ஒரு ஜிகிர தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல ஒரு நடுவர் உண்டா? எதிரில் இருப்பது 2 அண்டா. அண்டா மாதிரியா இருக்கு, வத்தலும் தொத்தலுமா இருக்கு, ரெண்டும் காஞ்சி கருவாடா போய் கிடக்கு. திண்டாட்டமானது அப்படிதான் இருக்கும் ரெண்டும். மற்றும் என்னடியிலே அவங்க காஞ்சி கருவாடா இருக்காங்க, அது திண்டாடிதான் கிடக்கு. அவங்க சாப்பாடையும் சேர்த்து நீங்க சாப்பிட்டுறீங்கல்ல. மற்றும் என்னடியிலே தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் இலக்கிய எவரெஸ்டே. எதிரணியிலே வெற்றிக்கனி தனக்கு தான் என்று கொட்டாவி விட்டுக் கொண்டிருக்கும் 2 கெட்ட ஆவிகளே. மற்றும் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். சின்னவளா? ஆமா. இது எந்த ஊர்ல இது சின்னவள்னு வச்சிருக்கிறாங்க பேரு? எங்க எப்படி சொன்னாலும் பொருந்துங்க. பெரியவளின் பெருமையான வணக்கம்னு சொன்னாலும் பொருந்தும், சின்னவளின் சிறப்பான வணக்கம்னு சொன்னாலும் பொருந்தும். ஏன்னா வயசுல சின்ன பிள்ளை, உருவத்துல பெரிய பிள்ளை. ஓ அப்படி. ஆமா, அதனால எதை சொன்னாலும் பொருந்துங்க. ஆனா இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. இன்னையுள்ள வாழ்க்கை கொண்டாட்டமா அல்லது திண்டாட்டமான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். இவங்க 2 பேர்த்துக்கும் வாழ்க்கை திண்டாட்டம். ஆமா, ஆனா எங்க 2 பேர்த்துக்கும் கொண்டாட்டம். அப்படிதானே? கொண்டாட்டமா குண்டாட்டமா? அது குண்டாட்டமாவும் இருக்கும், கொண்டாட்டமாவும் இருக்கும். நாங்க குண்டா இருக்கனால அது எப்பவுமே கொண்டாட்டம் தான். நான் என்ன சொன்னாலும் கவுண்டர். நீங்க குண்டாட்டம் ஆக ஆக வீட்டுக்காரங்க 2 ஆட்டம் போயிருந்தாரு. அவர் எங்கெங்க அப்படி சொன்னாரு? நீங்க எல்லாம் இப்ப நான் குண்டா இருக்கேன்னு இப்படி எல்லாம் சொன்னீங்கல்ல. ஆமா. ஆனா உண்மையில சிவராஜ் வந்தோடனே சொன்னாரு, சேர்ல இருக்க சொன்னா சேர் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கேன். ஆமா, என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அவர் கொஞ்சம் டீசெண்டா சொன்னாரு, நீங்க கொஞ்சம். என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அத்தா நான் குண்டா இருக்கேன்னு எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தான் அப்படின்னு சொன்னேன். சரி. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் சரிடி, ஆனா நீ மட்டும் உடம்ப குறைக்கவே கூடாதுன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சிவராஜன்? ஏன் தெரியுமா ஜபா அண்ணே? ஏன் தெரியுமா அண்ணே? ஏன் தெரியுமா? ஊர்ல போய் இறங்கி அண்ணே ஏன் தெரியுமா அண்ணே? அவங்ககிட்ட போய் கேட்டுவாரு. அண்ணே ஏன் தெரியுமா அண்ணே? ஏன் தெரியுமா? திருவாரூருக்கு என்ன அழகு? திருவாரூர்னா தேர் அழகு. திருவாரூருக்கு எப்படி தேர் அழகோ அதே மாதிரி சித்ரா குண்டா இருந்தா தான் குமாருக்கு அழகுன்னு சொன்னாருன்னா அது வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு கேக்குறேன். குமார் வீட்டுக்காரரா? ஆமாங்க. சைக்கிள் கேப்ல புருஷன் பேரை சொல்லியாச்சு. பாதி பேர் தான் சொல்லியிருக்கேன், பாதி பேர் சொல்லல. அது ரொம்ப நீளம், அதனால சுருக்கிட்டேன். ஆனா உண்மையில அவர் அப்படி சொன்னதும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நாங்க கொண்டாட்டமா இருந்தா பாட்டு பாடுவோம், ஜாலியா இருப்போம், அடிப்போம், சண்டை போடுவோம், அப்புறம் ஜாலியா இருப்போம். யாரை அடிப்பீங்க? என் வீட்டுக்காரர் தான். அவர் எந்த ஐசியூல இருக்காரு? இப்போ ஒரு ஐசியூவும் போக மாட்டாரு. இதே நானே ஒரு ஐசியூ, அவருக்கு எதுக்கு இன்னொரு ஐசியூ? ஐயோ முடியலடா சாமி. சரி, அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் நடுவர்களே. ஆனா சிவராஜனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். என்ன பிரச்சனை? நான் கேக்குறேங்க அவருக்கு. ஆனா உண்மையில அவருடைய வாழ்க்கை திண்டாட்டம் தான். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்ததும் திண்டாட்டம் தான், கல்யாணம் முடிஞ்சதும் திண்டாட்டம் தான். அந்த வாழ்க்கையே வாழ தெரியல அவருக்கு, ஒரே திண்டாட்டம். ஆனா நாங்க வாழ தெரிஞ்சவங்க, நாங்க கொண்டாட்டத்துல இருக்கோம். ஆமா. ஆனா திருமணம்னா என்ன தெரியுமா நடுவர்களே? பூ என்ற ஒரு எழுத்து நார் என்ற 2 எழுத்தோடு இணைந்து பூமாலை என்று 3 எழுத்தாகி கழுத்து என்ற 4 எழுத்தில் விழுந்து திருமணம் என்ற 5 எழுத்தில் அறிமுகமாகி முதலிரவு என்ற 6 எழுத்தில் தொடங்கி குழந்தை செல்வம் என்று 7 எழுத்தாகி தாய் சேய் தகப்பன் பிள்ளை என 8 எழுத்தாகி வாழ்க பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லி 10 எழுத்தாகி எல்லாரும் வாழ்த்துறாங்க தெரியுமா? அதுதான் திருமண வாழ்க்கை நடுவர்களே. அந்த வாழ்க்கை எப்படி திண்டாட்டமா இருக்கும்னு கேக்குறேன். வேற ஒண்ணு இல்லைங்க. நம்ம வாழ்க்கை திண்டாட்டம்னா நமக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா பாட்டி? அதையா பாட்டி கேக்குறீங்க? இல்ல, பாட்டி தான் ரொம்ப ரசிக்கிறாங்க, நான் அவங்ககிட்ட தான் கேட்பேன். ஆனா உண்மையில் நடுவர்களே, வாழ்க்கை திண்டாட்டம்னா யாருக்குமே திருமணமும் ஆகாது, குழந்தையும் பிறக்காது, அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்கவே செய்யாது நடுவர்களே. அந்த திண்டாட்டத்தோடு ஒரு கொண்டாட்டம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடமும் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா பாட்டி? அப்ப கைதட்டுங்க. நான் என்ன கதையா சொல்றேன்?
பாட்டி பாக்குது, இவ யாருடி வந்தவன கை தட்டுங்க அப்படின்னு அதட்டுறாள் அப்படின்னு பாக்குறாங்க. இல்ல நடுவர் அவர்களே, உண்மையிலே வாழ்க்கைங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனா அந்த திருமண வாழ்க்கை எனக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சின்னு கேக்குறீங்க. உண்மையிலேங்க அதுலயும் எனக்கெல்லாம் அந்த பொண்ணை பார்த்து மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயம் பண்ணி அந்த கல்யாணம் எல்லாம் கிடையாது. ஒன்லி லவ் மேரேஜ். எஸ், காதல்னா காதல் உங்க வீட்டு காதலா எங்க வீட்டு காதலா, அப்படி ஒரு காதல். என் வீட்டுக்காரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கே போனது கிடையாது பாட்டி. ஏன்? நிஜமா அவர் வேலைக்கு போனது கிடையாது. அவருக்கு வேலை என்ன தெரியுமா? அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போக மாட்டாரு. இப்ப அவர் வீட்டுக்காரரு அமெரிக்காவில ஜனாதிபதிக்கு அப்ளிகேஷன்ல இருந்துட்டு இருக்காரு. அப்ளிகேஷன்ல இருக்கா? உன்னைக்கு வேலைக்கு போக மாட்டாருக்கா? ஆமா, வீட்டுலயே இருப்பா. ஏக்க நானே சொல்றேன், நீ எதுக்கு குறுக்க வரன்னு கேக்க. உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போக மாட்டாரு பாட்டி. ஆனா அவருக்கு வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? காலையில 6 மணிக்கு தூங்கி முழிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, கோயிலுக்கு போக வேண்டியது, சாமி கும்பிட வேண்டியது, ஸ்கூட்டி எடுக்க வேண்டியது, சித்ராவை சைட் அடிக்க வேண்டியது. சப்பா, சித்ரானா யாரு? நான் தான். நீனா? எஸ். உன்னை சுத்தி வந்துருவாரா? வந்துருவாரு. ஒரு நாள்ல வந்துருவாரா? ஒரு நாள்ல வந்துருவாரு. வந்துருவாருங்க. இப்போ ஒரு 2 நாள் ஆகும். உண்மையிலே சுத்தி வருவாருங்க. அப்போ எனக்கு வாலிப வயசு பாருங்க. கண்டிப்பா. ஆனா என் வீட்டுக்காரர் ஒரு காரை நடிச்சிட்டு கரெக்டா 7:30 எங்க வீட்டு முன்னாடி வருவார். 7:30 ஸ்டார்ட் ஆயிரும். சரி சித்ரா, உனக்கு கல்யாணம் என்ன கல்யாணம் முடிஞ்சு? காதல் திருமணம். எத்தனை வருஷம் ஆச்சு? சரியாக 20 வருடங்கள் ஆகி. அப்ப நீ ஓடி போய் 20 வருஷம் ஆச்சா? இன்னும் ஓடி போயா? இது வேற. சாரி, ஓடி போயில்ல, கொஞ்சம் உருண்டு போய். அப்படிலாம் ஒண்ணுங்க இல்ல, ஓடவோ இல்ல உருளவோ இல்ல, டாடா சுமல போனோம் அப்போ. அப்படியா? ஆமா. அதுலயே உண்மையிலேங்க எங்க அப்பா அப்படியே எங்க லவ்வ பார்த்தாங்க. இந்த பையன் நம்ம பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கானே, பேசாம கல்யாணத்தை முடிச்சிருவோம் சொல்லி கல்யாணம் முடிஞ்சு நடுவர்களே, கல்யாணத்துக்கு பிறகு நான் என் வீட்டுக்காரர் ஒரு பொறுப்புள்ள ஆண்மகனா நான் மாத்தி வச்சிருக்கேன். எப்படின்னு கேளுங்க. எப்படி? கல்யாணம் முடிந்து முதல் நாள். சரி, முதல் நாள் ஒரு ஆப்பிள் எடுத்து என் வீட்டுக்கார கையில கொண்டு கொடுத்தேன். அத்தான், சரி, இந்த ஆப்பிள கொஞ்சம் நறுக்கி தாங்கத்தான்னு கேட்டேன். நீங்களா? ஆமா, நான் தாங்க. இப்ப வேற யாருக்கப்பா? நான் தான் நறுக்கி தாங்கத்தான்னு கேட்டேன். சரி. என் வீட்டுக்காரரு, பாட்டி இதுக்கு முன்னாடி எனக்கு ஆப்பிள் நறுக்கிட்டு இருக்க வேலை தானே, நான் விடலையே. ஹலோ, அது அவங்க வீட்டுக்காரர், அவங்களும் இருக்காங்க. இங்க இருந்து நீங்க எதுக்கு ஆப்பிள கொண்டு வரீங்க? நறுக்கல நறுக்கல அந்த மரியாதையெல்லாம் நான் பேச மாட்டேங்க. நறுக்குங்கத்தான் அப்படின்னு. அப்போ என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னடி எனக்கு ஆப்பிள் நறுக்கிட்டு இருக்க வேலையா அப்படின்னு கேட்டார். இப்ப போறியா ஆப்பிள் தூக்கி வெளியே போட்டான்னு கேட்டார். அப்பவும் நான் விடலைங்க. அன்னைக்கு ஆப்பிள் இருக்க ஆரம்பிச்சவர் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல காய்கறி விட்டுறது என் வீட்டுக்காரர் தான் நடுவர்களே. இப்போ போய் என் வீட்டுக்காரர் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அம்பானி மாதிரி லைஃப், அம்பானி மாதிரி லைஃப், சித்ரா மாதிரி ஒய்ஃப். வாழ்க்கையே என்ஜாய்னு சொல்லுவாருங்க. இந்த வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு கேக்குறேன். சும்மா வந்து பேச்சு இவ்வளவு நேரம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கு. நிஜமா நடுவர்களே, வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? வாழ்க்கைங்கிறது சிக்கலான இடியாப்பம் மாதிரி. அந்த சிக்கலான இடியாப்பத்துல அன்புங்கிற ஒரு தேங்காய் பாலை விடுங்க, அந்த சிக்கல் அப்படியே பிரிஞ்சு போயிரும் நடுவர்களே. அன்பு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை எப்பவுமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கு. நல்லா கைதட்டுங்கக்கா, நல்லா கைதட்டுங்க. அருமை அருமை நடுவர்களே. ஆனா உண்மையிலே வாழ்க்கைங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி. வேஸ்ட் பண்ணாலும் கரையும், டேஸ்ட் பண்ணாலும் கரையும். நாம தான் அதை வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்ணி வாழணுங்க. சிவராஜனுக்கு டேஸ்ட் பண்ணி வாழ தெரியல. ஆனா உண்மையிலே நடுவர்களே, நீங்க சொல்லும் போதே அப்படி நாக்குல அப்படியே எச்சில் ஊறுகிறது. இடியாப்பம் ஊறுகிறது. போகும்போது வாங்கி தந்துடுறேன். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தோசை கடை உண்டு. ஆனா நீங்க உங்க வீட்டு வரும்போது இந்த ஸ்கிரிப்ட் பட்டிமன்றத்துக்கு என்ன எழுதணும் அதெல்லாம் கிடையாது. எங்கெங்க முடிஞ்ச உடனே தோசை கடை போடுறாங்க, எங்கெங்க எது தெளிவா நோட்டீஸ் பண்றது. ஆமாங்க, பொடி தோசை நடுவர்களே. ஆனா உண்மையில வாழ்க்கையை எப்படி தெரியுமா வாழ்ந்து பார்க்கணும்? எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அதை பிரச்சனையா எடுக்கவே கூடாதுங்க. நாம அதை தான் மகிழ்ச்சியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்க வீட்டுக்காரரை மட்டும் இவ்வளவு பெருமையா சொல்லாது. சத்தியமாக்கா, எங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவருடைய பொதுநலம் தான்க்கா. எப்ப நீங்க பைக் வச்சிருக்கீங்கல்ல, பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்கீங்க? நீங்க ஜெபாஸ்டியனா என்ன போர்டு வச்சிருக்கீங்க? கடவுள் துணைன்னு வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையில என் வீட்டுக்காரர் மேல பொதுநலம் எங்கேயும் பார்க்க முடியாதுக்கா. என்ன? அவர் பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்காரு தெரியுமா? என்ன? மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு போர்டு மாட்டிருக்காரு. எவ்வளவு பொதுநலம் பாத்தீங்களாக்கா?
இந்த ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசையாக இருந்துச்சுக்கா. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஃப்ளைட்டில் ஒரு தடவையாவது கூட்டிகிட்டு போங்க அம்மாமா. நான் மனுஷன் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமாக்கா? இருடி, இப்போ தான் பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் ஃப்ளைட்லேயும் கொடுத்துருவாங்க, நீ அப்போ வேணால் போய்க்கோங்கிறாரு. எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? நீங்கள் எப்போ ஃப்ளைட் இலவசமாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும், கிடைக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆமா. ஆனா உண்மையில நடுவர்ல இதான் வாழ்க்கை. கணவன் மனைவியை கொஞ்சம் புகழணும், மனைவி கணவனை கொஞ்சம் புகழணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான். இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப எனக்கு முகத்துல எல்லாம் ஒரு முகப்பொரு இருக்குன்னு வைங்களா, அதுக்காக என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து ஏன் வந்து பிடிச்சவள அப்படின்னு சொல்ல மாட்டார். கண்ணே, உன் கன்னத்தில் இருப்பது முத்துக்களா இல்லை மாதுளம்பழ வித்துக்களா? அவர் சுயநினைவோட தான் இருக்காரா, இல்லாட்டி ஏதாவது ஆச்சரியமா இருக்கலாக்கா? இதுல எந்த குடும்பத்துல நடக்குது? உண்மையிலேங்க வித்துக்களான்னு கேட்பாரு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இது எங்க ஐயா தந்த சொத்துக்கள் அப்படின்னு. அதோட விட மாட்டாருங்க. இப்ப சாப்பாடு பரிமாறணும்னு வைங்களேன், சாப்பாட்டுல ஒரே ஒரு முடி இருக்கும், அந்த ஒரு முடிக்காக மனைவிக்க முடியெல்லாம் முடிச்சு வெட்டிட கூடாது. கண்ணே, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அழகுதான், வர்ணிச்சு பாருங்க, வாழ்க்கை அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா பைத்தியக்கார கூட்டம் தான், கன்ஃபார்ம், நோ டவுட். இதுக்கெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலே நான்லாம் 20 வருஷம் ஆச்சுலக்கா, என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன தியாகம்? என்னைக்கா நான் திண்டாட்டம் சொல்லியிருப்பேனா? ஏன் தியாகம் பண்ணி வாழ்ந்திருக்கேன்னு கேளுங்க. உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் பட்டிமன்றம் வரும்போது எங்க அம்மா எனக்கு தலதலன்னு பட்டு சேலை கட்டி ஒரு தலை நிறைய பூவை வச்சு அப்படியே தேவதை மாதிரி அனுப்பி வச்சாங்க பாட்டி. இப்ப தேவையில்லாம அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா? இப்ப என் வீட்டுக்காரெல்லாம் அனுப்புறாரு, அவருக்கு தேவையில்லாம அனுப்புறாரு. ஆனா உண்மையிலே தேவதை மாதிரி எங்க அம்மா அனுப்பி வச்சாங்க. ஆனா எனக்கு தலை நிறைய மல்லிகைப்பூ வைக்கணும் அவ்வளவு பிடிக்குங்க. இந்த கொஞ்சம் திரும்பி உங்க முடிய, இந்த முடிக்கு தலை நிறைய மல்லிகைப்பூ வைக்கணுமா? அது இப்பதானே இப்படி மோந்து பார்த்தாலே முடி பூரா ஊந்து போயிருது. எங்க அப்பாவெல்லாம் எனக்கு லாங் ஹேர். ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சுல, இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு 100 மல்லிகைப்பூ வாங்கி தந்தவர் கிடையாது பாட்டி. ஏன்கா? ஏன்னு கேளுங்க. ஏன் தெரியுமா சிவராஜ்? அந்த பூல உள்ள காம்பு இருக்குல்ல பாட்டி, காம்பு, அந்த காம்பு என்ன குத்தும் போது அவருக்கு வலிக்குமா? முடியலடா சாவா. ஏக்கா, உங்க வீட்டுல போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டாருக்கா, அதுக்குள்ள என் தலையை முக்கி நான் என்னோட செத்துட்டு. இந்த சவுண்ட்ஸ்காரனை ஒரு உயர தூக்கி கொடுங்கனே, நல்ல எர்த்து உயரா கொடுங்க. இல்ல ஓட்ட வந்தால அது மட்டும் சொல்லாதீங்க, பாட்டி எஞ்சி வந்துரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இதாவது பரவாயில்ல. காம்பு குத்துனா வலிக்குமா? கடப்பாறை குத்துனாலே நெளிஞ்சிட்டு போயிருக்கா. காம்பு குத்துனா இந்த உடம்பு என்னங்க? அவரோட கற்பனைங்க இதெல்லாம், சொன்னேன் அவரோட கற்பனை. இதாவது பரவாயில்லையே. ஆனாலும் என் வீட்டுக்காரர் என்ன, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த மூக்குல சின்னதா ஒரு மூக்குத்தி போடணும்னு ஆசை. மூக்கு எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு 30 நாள் ஆகும். ஏங்க இவ்வளவு பெரிய மூக்கு தெரியலையா? இந்த மூக்குல சின்னதா சைடுல ஒரு சிகப்பு கல்ல ஒரு மூக்குத்தி போடணும்னு ஆசை பாட்டி. சரி, நான் போட்டா நல்லா இருப்பேனா? நல்லா இருப்பேன். நிச்சயமா நிச்சயமா நல்லா இருப்பேன்ல, அப்படியே குஷ்பு மாதிரி இருப்பேன்ல பாட்டி. சரி இருக்கட்டும், குஷ்புக்கு தெரியாம இருந்தா சரிதான். நல்லா இருப்பேன்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட போய், அத்தா எனக்கு சின்னதா ஒரு மூக்குத்தி வாங்கிதாங்க தானே கேட்டேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? மூக்கு குத்தாதம்மா அப்படின்னு. ஏத்தா அப்படின்னு. உனக்கு மூக்கு குத்துனா எனக்கு மூச்சே நின்னு போயிடமாட்டார் மனுஷன். ஏ பூசாரி ஐயா, அந்த சூலாயுதங்க எடுத்துவாருங்க ஐயா. இல்ல அவர் அப்பவே பைய தூக்கிட்டு போய் அப்படியே ஒரே குத்தா குத்திருங்க. யார் ஒண்ணே? ஆமா, வேற என்ன குத்து? அவர் எதுக்கு வரணும்? குத்து கடப்பாரையே தாங்க. அதுக்கு சூல வேண்டாம், ஒரு கையை வச்சு குத்துறா போதும் வந்தேன். ஆனா நீங்க இப்பலாம் சொல்லாதீங்கக்கா. ஏன்? எங்க வீட்டுல அவ்வளவு பாசம் பீரிட்டு பொங்குது. அப்படியா? ஆமா, சொல்லுங்க பாப்போம். நானும் எங்க வீட்டுக்காரரும் ஒரு நாள் மொட்டை மாடி வெட்ட வெளி சில்லுன்னு காத்து வேற அடிச்சிச்சு. சில்லுன்னு காத்து, ஆடி காத்தா ஆணி காத்தா? அந்த வேப்பிலையை எடுத்துட்டு வாங்க பாட்டி, கொஞ்சம் அடிச்சு விடும். நல்லா இருந்தார் மனுஷன். சில்லுன்னு காத்து மொட்டை மாடி. நான் இதுக்கு தான் வேப்பிலை கேட்டேன். கம்பி ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுங்கண்ணே, நடுவருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது. நானும் எங்க வீட்டுக்காரரும் ஒரு நாள் மொட்டை மாடி வெட்ட வெளி சில்லுன்னு காத்து. இப்படி ஆட்டாதீங்க, யானை தும்பிக்கை ஆட்டுற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் அங்கிட்ட தள்ளி வைங்க. சில்லுன்னு காத்து. நானும் வீட்டுக்காரர் பக்கத்துல உட்காந்துருந்தோமா, அப்படி ரொமான்ஸ் வேற கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. பக்கத்துல சில்லுன்னு காத்து வேற அடிச்சிட்டு இருந்துச்சு. வானத்துல பார்த்தா நிலா. அம்மாவை சேப்பா வரணுமியா? நிலாவுக்கு யாராவது இவ்வளவு இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பாட்டி வெக்கப்படுறத கொஞ்சம் ஜூம் வைங்களேன். எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு பாருங்க. நாளைக்கு கேமரா போட்டு விட்டுருவோம். அந்த பாட்டி வெக்கப்படுற அழகா பாருங்க. பாட்டி தாத்தா ரொமான்ஸ் பண்ணாரு அவங்கள. பாட்டி
தாத்தா ஐயோ தாத்தா தாங்க முடியல. தாத்தா நிறைய கவிதை சொல்லியிருப்பாரு போலயே. பாட்டியை பார்த்து வெக்கத்தான் பாருங்க. சில்லுன்னு காத்து பாட்டி. பக்கத்துல உட்காந்துருந்தம்மா. பாட்டி யார நினைக்கிறீங்க இப்போ? அட போடி கண்ணி, எங்க தாத்தாவை நினைச்சிட்டு இருக்கண்டி. பக்கத்துல வானத்துல என்ன தெரியுது? சீக்கிரம் சொல்லுவேல, சொல்ல மாட்டீங்களா? வானத்துல என்ன தெரியுது? நிலா. நிலா நிலா. கரெக்டா ஸ்கிரிப்டுக்குள்ள வருது பாருங்க. ஆமா, நம்ம மறந்தாலும் பரவாயில்ல, அது நிலா. நிலா மேல இருந்து கைய நிலா வர இருந்துச்சா? நம்ம ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர். பாட்டி இருக்கீங்கல்ல, நிலாவோட ஜாயின் பண்ணிட்டே இருங்க. எங்க மாமா பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு. என்ன கவிதை? அந்த நிலாவையும் பார்த்தேன், என் வீட்டுக்காரரையும் பார்த்தேன். நிலாவையும் பார்த்தேன், என் வீட்டுக்காரரையும் பார்த்தேன். பாட்டி வர என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வடக்குன்னு சொல்லியிருந்தேன், நேரம் ஆகல. அந்த நிலாவை பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை. மாமா, இந்த பௌர்ணமி நிலாவை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பௌர்ணமி நிலாவை பார்க்கும்போது என்ன தோணுது? அவர்கிட்ட தான் கேட்கணும், என்ன தோணுது? சரிவா? இந்த பௌர்ணமி நிலாவை பார்க்கும்போது உங்க பக்கத்திலே இருக்கணும் போல இருக்குன்னு தோணுதுன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு. ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போதும் சனி பார்வை உங்க பக்கத்திலே இருக்குன்னு சொன்னிச்சு. சரியா போச்சுட்டாரு பாட்டி. என்னைய பார்த்து அப்படியே சொன்னாரு. என்னைய சனின்னு சொன்னிட்டாரு பாட்டி. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஆனாலும் நாங்க திண்டாட்டம்னு நாங்க சொல்றோமா? எவ்வளவு கொண்டாட்டம்னு எவ்வளவு. ஆனா என் வீட்டுக்காரலாம் அப்படி சொல்ல மாட்டாரு. என்ன சொன்னாரு? அந்த பௌர்ணமி நிலாவை பார்த்துட்டு அப்படியே என்னையும் பார்ப்பாரு. சரி, நிலாவையும் பார்ப்பாரு. என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன ஒரு நாள் இப்படிதாங்க பௌர்ணமி நிலா பெருசா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, ஆமா, உங்க பக்கத்துல நிலாவே சிறுசா தானே தெரியும். இல்லைங்க, உண்மையிலக்கா நிலா பெருசா தெரிஞ்சிட்டு இருந்து. ஏன்னு கேளுங்களேன். ஏன் நிலா பெருசா தெரிஞ்சிச்சுன்னு கேளுங்க. அன்னைக்குதான் சித்ரா பௌர்ணமி. அவர் அந்த நிலாவை ரசிக்கிட்டே என்ன சொன்னா தெரியுமா? ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ, அழகினை ரசித்தேன், அமிர்தத்தை குடித்தேன், அணைக்க துடித்தேன், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். டெய்லி பாட்டா பாடிட்டு இருப்பீங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியா இருந்தா போதுங்க. நம்மளுக்கு சுகர் வராது, பிரஷர் வராது, எந்த ஒரு நோயும் வராது, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். நடுவர்களே, என்னைக்கு ஒரு கஷ்டத்தை நம்ம மனசுல வச்சு புளிக்கிட்டே இருக்கிறோமோ, அதையே நினைச்சிட்டு இருக்கோமோ, அப்பதான் நம்மளுக்கு வரக்கூடாத நோயெல்லாம் வரும். ஆனா அந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு நினைச்சு பாருங்க. உண்மையிலே நம்மள மாதிரி மகிழ்ச்சியா யாராலையும் வாழ முடியாது. வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நம்மள மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும், நம்மள மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும், நம்மள மிதிக்கிறவங்கள மியூட்லயும் போடுங்க. வாழ்க்கை கியூட்டா இருக்கும். உண்மையிலே அப்படிதான் போறோம். என்ன பிரச்சனை வந்தாலும் டேக் இடிசிங்க. அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு யோசிக்கிறத விட அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்காம கடவுள் கெட்டதை கொடுக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். கரெக்ட் தானே? ஆமா. ஆனா உண்மையில ஒருவர்களே, இன்னைக்கெல்லாம் நம்ம அந்த மாப்பிள்ளை ஊரணி பத்ரகாளி அம்மன் கோயில்ல நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது கூட நம்மளுக்கு கொண்டாட்டம் தானே. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இங்கேயும் கும்பாபிஷேக திருவிழா. நம்முடைய 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகனுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேக விழா. இந்த விழாவில் நம்ம பேசணும். அந்த விழாவை பார்க்கணும்னாலே நம்மளுக்கு கொண்டாட்டம் தானே. திண்டாட்டமா இருந்தா அதை பார்க்க முடியுமா? விழாவை ரசிக்க முடியுமா? நடுவர்களே, ரசிக்கன்னா கூட அந்த கொண்டாட்டம் இருக்கணுங்க. ஏங்க தட்டிட்டீங்க? இப்பதான் என் வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருந்து வந்தாரு சொல்ல ஆரம்பிச்சு, அதுக்கென்ன தட்டிட்டீங்களே? எங்க போன வாரம் தான் வந்தாரு. அப்படியா? ஆமா, வந்தாரா? வந்த உடனே சொன்னாரு, ஏன் கச்சிருக்கீங்க? உண்மையிலே ஃபாரின்ல தான் இருக்காரு. அனுப்பிவிட்டேன் மனுஷனை ஃபாரினுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போல ஊர் ஊரா சுத்தியாச்சுல, இனி பொறுப்பு இருக்கு, ஃபாரின் போன அனுப்பிவிட்டேன். ஒட்டகம் மேய்க்கவா? எதுக்குக்கா? எதுக்குன்னு சொல்லக்கூடாது, வேலைக்கு தான். வேலைக்கு ஒட்டகம் மேய்க்கலாம் நான் அனுப்ப மாட்டேன். அதுக்கு என்ன மேய்ச்சிட்டு ஒட்டகத்தை மேய்ச்சான்னா யானைய மேய்ச்சான்னா? சரி, ஓகே ஓகே. இல்லங்க, அவர் அங்க ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்காரு. சரி, அது இருக்கட்டும். ஆனா இப்ப ஊருக்கு வந்திருக்காரு. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்துட்டாரு. சரி, வந்தவர் என்ன பண்ணாரு? சித்ரா, நம்ம 2 பேரும் கன்னியாகுமரி போயிட்டு வருவோமான்னு கேட்டார். சரி தான் அப்படின்னு சொன்னேன். அப்ப நம்ம 2 பேரும் கார்ல போவோமான்னு கேட்டேன். வேண்டாண்டி, அங்கேயே கார் இங்கேயே கார்னா எனக்கு போர் அடிக்குது. அதுக்கு எதுக்குன்னு கேளுங்க, அங்க உள்ள டிரைவிங்கு இங்க உள்ள டிரைவிங்கு வித்தியாசம். மனுஷன் எங்கேயோ ஒரு பைக்ல போய் இடிச்சிருவாரு. அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் பைக்ல போவோம்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி 2 பேரும் பைக்ல போனாங்க.
கன்னியாகுமரி வந்தவங்களுக்கு சுசீந்திரம் கண்டிப்பா தெரியும். சுசீந்திரத்துல ஆலப்பாலம்னு ஒரு பாலம் உண்டு. அந்த பாலத்துல எப்பவுமே ஹெல்மெட் வைக்காதவங்கள பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க நின்னுட்டே இருப்பாங்க. என் வீட்டுக்காரரு போலீஸ்காரங்களை பார்த்ததும் வண்டியை ஆஃப் பண்ணி போட்டாரு பாட்டி. நான் கேட்டேன், அத்தான் நீங்க ஹெல்மெட் வச்சிருக்கீங்க, உங்களை போலீஸ்காரங்க பிடிக்க மாட்டாங்க, நீங்க போங்கத்தான் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டாண்டி, நான் உன்னை கூட்டிட்டு போனா போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், நான் உங்க பொண்டாட்டி தானே, என்ன கூட்டு போனா உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னேன். அதானே. இல்ல, என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல சித்ரா, நான் உன்னை கூட்டிட்டு அவங்க பக்கத்துல போனேன்னு வையா, இந்த 90 கிலோ சந்தன கட்டி எங்கடா கடத்திட்டு போறேன்னு சொல்லி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா நடுவர். ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் பேக்கு எங்க போறீங்க? அந்த பேக்கை கொடுத்துட்டு போங்கப்பா. அண்ணா 2 நாள் பேமெண்ட் பூரா அதில் தானே இருக்கு. எவ்வளோ விவரமா பேக்கெல்லாம் தூக்கிட்டு போறாரு பார்த்தீங்களா? கொடாங்க, எல்லாம் திருட்டு கோஷ்டியா இருக்கு. இங்கிட்டு தான் நான் தூக்கி வைக்கணும் போல. ஏமா என்ன சொன்னீங்க? சந்தன கட்டைன்னு சொன்னாரு. சந்தன கட்டையா? கர்லாங்கட்டை மாதிரி இருந்துகிட்டு சந்தன கட்டையை சொல்லலாமா? என்ன கட்டையா இருந்தாலும் அவருக்கு நான் சந்தன கட்டை தானே நடுவேன். மகிழ்ச்சி தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கு. என்னம்மா என்னம்மா மகிழ்ச்சி அப்படி? உண்மையில நடுவர்களே, மெல்லிய பூங்கொடி மெல்லிய பூங்கொடியா வளைத்து பேமெண்ட்டை கட் பண்ணி விட்டுருவோம். பார்த்துக்க, அந்த பாட்டியே எந்திரிச்சு வந்துடும். இதுல எங்க மெல்லிய பூங்கொடி இருக்குக்கா? எஸ்கியூஸ் மீ. இடுப்பு தேடினா 7 நாள் ஆகும், மூக்க தேடினா 30 நாள் ஆகும். என்ன ஒரு கான்பிடென்ட் பாருங்க இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு, ஒரு தைரியத்தை பாருங்க. அதென்ன தைரியம் ஞானம்? காதலோட ரசிங்க, பாட்டு கரெக்டா வரும். ஆமா, இதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல எல்லாம் இந்த பப்ளி பாய் சிரிக்கணும்னா என்னத்த தெரியுமா? என்ன பண்ணும்? அன்னத்த பாத்தியே அப்பாத்தி தே தேனா அப்பாத்தி தா அப்பாத்தி தே தே தூ அப்பாத்தி தா அப்பாத்தி தே தே தூ அப்பாத்தி தா. பாட்டி பாக்குது. இவ்வளவு நேரம் நல்லா தானே பாடிட்டு இருந்தா, திடீர்னு என்ன சப்பமுக்கி புள்ள பாருங்க, கரப்பாம்பூச்சி வாய்க்குள்ள போன மாதிரி அவங்களதான் ரசிக்கிறாங்க. அவனுக்கு இந்த பாட்டுலாம் தேவையில்லைங்க. அவனுக்கு இப்ப என்ன பாட்டு தேவை? அத பாருங்க, அந்த பையனுக்கு என்ன பாட்டு தேவை தெரியுமா? என்ன பாட்டு? அப்படியே ஒரு செல்ல தூக்கி வச்சுக்கிட்டு, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்தரிக்காய் எட்டி உதச்சி அழுதிருச்சு, அம்மா வந்து கொஞ்சம் ஏதோ சிரிச்சிருச்சு. எல்லாம் ஓகே. அந்த கடைசி ஃபைனல் டச் இருக்கு பாத்தீங்களா? அத்தாடி, அதை மட்டும் தயவு நான் பேமெண்ட் கூட எக்ஸ்ட்ரா 500 ரூபா கொடுத்துருந்தேன். தயவு அந்த பையன் பாரு காய்ச்சல் வந்து கிடக்குறான். 10 நாள் ஆயிரம் போல அப்படின்னு. ஐயோ, ஆனா இதையும் பார்த்து உங்க வீட்டுக்கார் மெல்லிய பூங்கோடி வளை, உங்களுக்கு பொறாம என் வீட்டுக்காரர் அப்படி பாடுவாருன்னு. அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி பாடினது அது. அப்படியே அதான அப்படி சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலே வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்லி முடிச்சுறேங்க. கொண்டாட்டம் கொண்டாட்டம் நாங்க சொல்றோம்ல, எவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொண்டாட்டம் தான் நடுவர்களே. இவ படிக்காத பொண்ணா இருந்தா நைட்டி கம்பெனில வேலை பாப்பா, படிச்ச பொண்ணா இருந்தா ஐடி கம்பெனில வேலை பார்த்தாவது எங்க குடும்பத்தை முன்னேற்றம் பார்த்தீங்களா, அது எங்களுக்கு எப்பவுமே கொண்டாட்டம் தான் நடுவர்களே. என்னைக்குமே திண்டாட்டம் கிடையாது. யாருக்கு வாழ்க்கை திண்டாட்டம் தெரியுமா? படிக்க தெரியாதவனுக்கு படிப்பு ஒரு திண்டாட்டம், நடிக்க தெரியாதவனுக்கு நடிப்பு ஒரு திண்டாட்டம், பேச தெரியாதவனுக்கு பேச்சு ஒரு திண்டாட்டம், வாழ தெரியாதவனுக்கு தான் வாழ்க்கை ஒரு திண்டாட்டமே தவிர வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை எப்பொழுதுமே கொண்டாட்டமே கொண்டாட்டமே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.